கர்த்தர் நல்லவர். அந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். பார்த்தீங்கன்னா 2 நாளாம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகைகளுக்கு பலன் உண்டு என்றேன். அல்ல வார்த்தை என்னன்னா, ஒரு கிரிகைகளுக்கு ஏத்த ஒரு பலன் உண்டு. எப்படிப்பட்ட கிரிகைக்கு? நல்ல கிரிகை, அதுக்கு தீமையான கிரிகைகளா இருக்கிறது. அந்த நல்ல கிரிகை செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையில நல்லது பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு உதவி செய்யறதுக்காக செய்வீங்க நல்ல கிரிகை. ஆனா அவங்கள்ட்ட உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது ஒரு கெட்ட கிரிகை. ஆனா அவர்களுக்கு ஏத்த பலனை கடவுள் அவர்களுக்கு தருவார். நீங்க தைரியமா இருங்க. உங்க வேலையிலயோ அல்லது உங்க ஊழியத்திலேயோ எதையாவது நல்லது செய்யணும் போவீங்க. ஆனா உங்களை நீங்க நல்லது செய்ய போயிட்டு ஏதாவது பிரச்சனையை போய் மாட்டிப்பீங்க. ஆனா எந்த பிரச்சனையில அவங்கள மாட்ட வச்சாரோ அவனுக்கு ஏத்த கிரியை கர்த்தர் அவனுக்கு பதிலை தருவாரு. நீங்க நல்ல கிரிகளுக்கு ஏத்த பலனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிகளை கர்த்தர் தருவார். எப்படிப்பட்ட கிரிகளை இருக்குன்னா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம நல்ல கிரிகை இருக்கணும். அடுத்தது மிக மிக முக்கியமான என்னன்னா, உண்மையை செய்யும் பொழுது சில கெட்ட கிரிகையை கொண்டு வரும் இடத்துல ஆண்டவர் அந்த நல்ல பலனை உங்களுக்கு தருவாரு. அப்புறம் அன்பு கூறுதல கூட பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல கிரிகை இருக்குது. சில பேர் அன்பு கூறுவீங்க, உங்களை ஏளனமா நினைப்பாங்க. நீங்க பாக்காதீங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, உன்னிலே நீ எப்படி உங்ககிட்ட நீ அன்பு செலுத்துறியோ அப்ப பிறத்துல அன்பு செலுத்துன்னு அந்த கிரிகையை உணர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நல்ல கிரிகையிலே நம்ம செய்யப்பட வேண்டும். அவங்க செஞ்சாங்களோ பெருமைக்கு பண்ண அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட வேண்டும். நல்ல கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளை பார்க்கிறார் என்றால் உங்கள் மூலியமா ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்துதுன்னா அந்த பலனுக்கு ஏத்த அந்த பலனை நல்ல கிரிகைகளுக்கு ஏத்த பலனை உங்களுக்கு தருவாரு. இந்த வருஷத்துல நல்ல கிரிகை ஏற்படுத்துங்க. நீ வருகிற வாரங்களிலே கிறிஸ்துமஸ் கால இந்த டிசம்பர் மாசத்துல நல்ல கிரிகை ஏற்படுத்துங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆயத்தமாகுங்க நல்ல கிரிகை செய்வதற்கு. இயேசு நல்லவர். ஆமேன்.